வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம மோகன்லால் அவர்கள் இயக்கி நடித்து வெளிவந்திருக்க படம் தான் பரோஸ். ஸோ இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம்னு சொல்லி தான் வந்து ப்ரொமோஷனே பண்ணாங்க. இந்த படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் டியூரேஷனில் ஒரு 3Dயாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது என்னன்றதை இந்த ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 400 வருடங்களுக்கு முன்பு ஒரு போர்ச்சுகீசிய மன்னன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. அந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக ஒரு பூதத்தை வந்து நியமிக்கிறாரு. அவரோட வேலை என்னன்னா காலங்காலமாக வந்து அந்த பொக்கிஷங்களை வந்து பாதுகாக்கிறதா. அப்போ வந்து அவர்கிட்ட ஒன்று சொல்லிடுறாரு, என்னோட பரம்பரையிலேருந்து வர்ற ஒருத்தவங்க கிட்ட மட்டும்தான் இந்த பொக்கிஷத்தை வந்து நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. அண்ட் இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பொக்கிஷங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அவர் எல்லாத்தையுமே அவர் வந்து பாதுகாத்துட்டு இருக்காரு. அண்ட் என்ன நடக்குது அதுக்கப்புறமா வந்து அந்த பொக்கிஷங்களை பாதுகாத்தாங்களா இல்லையா, அந்த பரம்பரையில் இருக்கிறவங்க கிட்ட அந்த பொக்கிஷத்தை கொண்டு போய் மோகன்லால் அவர்கள் சேர்த்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த ஒரு படத்தோட ஒன்லைனாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த படத்தோட ஓவரால் வியூ நம்ம என்னன்றதை பார்த்துருவோம். அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம ப்ளஸ்ஸாக அண்ட் ஸ்ட்ராங்காக நம்ம எதை பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கேமரா வைஸும் சரி, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், அதாவது சிஜி வைஸ், விஎஃப்எக்ஸ் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ரொம்ப டாப் நாச்சாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சின்ன பசங்களுக்கு என்ன வேணும், ஒரு சின்ன பசங்க வந்து எதை விரும்புவாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான சீன்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான விஷுவல்ஸ் வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது வகையில் இது வந்து சிஜி வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஸ்னி படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி கடலுக்குள்ள அந்த கேரக்டர்ஸ், சின்ன கேரக்டர்ஸ், அந்த மீனாக இருக்கட்டும் சரி, இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் சரி, அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகாக விஎஃப்எக்ஸ் மூலமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டான ஒர்க்கு. எந்த இடத்துக்கு என்ன மாதிரியான ஷார்ட்ஸ் வைக்கணும், எப்படி வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு 3D மூலமான ஷார்ட்ஸ் எப்படிலாம் வைக்கணுன்றதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. இது இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக மியூசிக் நம்ம சொல்லி ஆகணும். மியூசிக் இந்த படத்தில் யார் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம லிடியன் நாதஸ்வரம் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க லிடியன் நாதஸ்வரம் அவர்கள். படத்தில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பேர் சொல்லும்படியாக பாட்டுகள் இல்லை, பட் ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் வைஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த வகையில் மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே. படம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிடா, கதை அண்ட் திரைக்கை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே மாட்டேன்றீ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் அப்படியே வருவோம். இங்கே தான் வச்சாங்க ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி. படத்தில் கதை எங்கடா இருக்குது, என்ன கதை இது, ஸ்க்ரீன் பிளே என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. நிறைய விதமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. கற்பனை கதை ஒரு ஃபேண்டசி படம்னா எப்படி இருக்கணும், குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அண்ட் அதில் ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியான சீன்ஸ் நம்ம வைக்கணுமா இல்லையா, அதை வச்சிருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை தான் சொல்லி ஆகணும். 2.5 மணி நேரம் படம் ஜவ்வா இழுத்து கொண்டு போகிறாங்களே தாண்டி ஒரு எங்கேஜிங்காக இருக்கா, குழந்தைகளை கவர்ற முடியா இருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சும்மா 3D ஷார்ட்ஸ், 3D இதெல்லாம் வந்து சும்மா அப்படி கிட்ட கவர மாதிரி வச்சுட்டு, அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை சும்மா வச்சுட்டு இது ஒரு 3D படம்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி எங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துரும் நினைக்கிறீங்களா? டே, குழந்தைங்க படத்தை நீ ஏன்டா போய் பார்க்குறேன்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. குழந்தைகளை யார் கூட்டிகிட்டு போகிறது, நம்ம தானே கூட்டிகிட்டு போனோம், நம்மளும் தானே படத்தை உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அந்த படம் பார்க்கும்போதே கொடுக்குது. என்னடா அப்படின்ற மாதிரி. கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கதைன்றது சுத்தமாக ஸ்ட்ராங்கே கிடையாது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்வான்ட் சீன்ஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி, ஓகே. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் தான் இருக்கேன்னு பார்த்தா ஒரு பூதம்னா எப்படி இருக்கணும், நம்ம நிறைய படங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்போம். இந்த மைடியர் பூதம், அலாவுதீன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அந்த பூதங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஜாலியாக நம்ம அந்த அங்கே கூட இருக்கிற கேரக்டரோட நல்லா கனெக்ட் ஆகி ஒரு மாதிரி நம்மளோட ஃபன் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கணும். ஆனால் இந்த பூதம் வந்து அவர் மோகன்லால் அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அந்த பூதமாக மாறி இருக்காரு. ஸோ அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்காரு, ரொம்ப ஒரு மாதிரி கடினமான ஒரு ஆளாக இருக்காரு. அது நமக்கு பார்க்கும்போது சின்ன குழந்தைகளோட கனெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் நமக்கே வரல. அப்போ சின்ன குழந்தைகளுக்கு அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நம்ம என்ஜாய் பண்ணுறதை தாண்டி அந்த குழந்தைகள் கூட்டு போகிற குழந்தைகள் என்ஜாய் பண்ணணுமா இல்லையா, என்ஜாய் பண்ணாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இருக்குது. கதை பெருசாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஜவ்வா இழுத்து கொண்டு போகிறனால 2.5 மணி நேரம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்க மாதிரி அந்த படத்தை ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கடுத்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் காமெடி ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா காமெடின்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. நம்ம ஏன்டா இந்த தேட்டரில் நம்ம 2.5 மணி நேரம் நம்ம போய் உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைகளே என்ஜாய் பண்ணல, அவங்க கூட்டு போகிற நம்ம எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான படம் தான் இந்த ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் மட்டும் தான் ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஒன்று வந்து மோகன்லால் அவர்கள், 2வது வந்து அந்த சின்ன குழந்தை, அந்த ஒரு ஃபாரின் பொண்ணு இருக்காங்களா, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி மற்ற இருக்கிற கேரக்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸோ இல்லை மற்ற விஷயங்கள் ஒரு டெப்த்தான ஒரு கேரக்டரைசேஷனோ ரைட்டிங்கோ இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு சோமசுந்தரம் அவர்கள் இருக்கார். ஜோக்கர் படத்தில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். அண்ட் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு காமெடினா யூஸ் பண்ணணும்னு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி படத்தில் பெருசாக
காமெடியில் சும்மா அப்படி கீழே விழுந்தா காமெடியா, சும்மா கீழே விழுந்து ரியாக்ஷன் கொடுத்தா அதை நாங்கள் காமெடி அக்செப்ட் பண்ணிப்போமா. ஆனால் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த படத்தில் இருந்தாலுமே அவங்களை ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். படம் முழுக்க முழுக்க கோவாவில் எடுத்திருக்காங்க. சரி ஓகே, இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 400 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கதை அண்ட் ப்ரெசென்ட்லையும் சேர்த்து நடக்குதுன்ற பட்சத்தில் ஒரு பீரியாடிக் டைம் பீரியாடிக் போர்ஷன்ஸை நம்ம எப்படி காட்டணுமோ அந்த மாதிரி தான் காட்டணும். பட் அதுக்குண்டான மெனக்கடல்கள் இவங்க எதுவுமே பண்ணலை. அப்போ வந்து எப்படி இருக்கோ அந்த ஒரு ஃபார்ட் இந்த மாதிரி ஒரு கோட்டையில் வந்து இருக்கிற ஷார்ட்ஸை சும்மா அப்படி ஓடுற மாதிரி எடுத்துட்டு இல்லை சண்டை போடுற மாதிரி எடுத்துட்டு சிஜி ஒர்க்கில் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சும்மா பேட்சப் பண்ணி வச்சுட்டு அண்ட் இப்போ ப்ரெசென்ட்லையுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு பீரியாடிக் போர்ஷன்னா அது வேற மாதிரி இருக்கணும் அண்ட் ப்ரெசென்ட் டைம் வந்து வேற மாதிரி இருக்கணும் அப்படின்றத ஒரு டிஃபரன்ஸ் காட்டணும்ல. அந்த டிஃபரன்ஸ்லாம் காட்டியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் லைக் நார்மலாக இருக்குது. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இருக்குது, இப்போவும் பார்க்கும்போது அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ அது ஏன் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபாக் இருக்குன்னே சொல்லலாம் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது வாண்டூஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அழுது அடம்பிடிச்சா மட்டும் இந்த படத்தை கூட்டு போங்க. அதர்வைஸ் இந்த படத்தை இங்கே கூட்டு போகாமல் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம். ஒரு ஆவரேஜான படமாக தான் இந்த வாரத்துக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேற படத்தை உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பிரசன்னா.